என்னுடைய பெயர் குமார். நான் கொடைக்கானலில் வாடகை வாகன ஓட்டுநராக இருக்கிறேன். இப்போ நாங்கள் இதில் வாயிலாக சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வனத்துறையினரால் நாங்கள் படக்கூடிய அவதிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல, நிறைய கஷ்டங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் வேலி வியூ பக்கத்தில் ஒரு செக் போஸ்ட் அமைத்து வரக்கூடிய வாகனங்களில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ₹30 வீதம் அவர் டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க. அது நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு வரிசையாக வாகனங்கள் டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடிய சூழ்நிலை எப்போதுமே உருவாகி கொண்டு இருக்கிறது. இது நார்மலாக கூட்டம் இருக்கிற நாட்களில் நிறையா இருக்கும். அது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களால் செயற்கையாய் உண்டாக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு டிராஃபிக்காக இருக்குது. இது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்க வேண்டிய சூழல் வருகிறது. இதனால் நம்ம வாகனத்தில் சுற்றுலா வரக்கூடிய ஜனங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாயிடுறாங்க. குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் வசதி கிடையாது, உணவு அருந்துவதற்கு நல்ல இடங்கள் கிடையாது, உடல் உபாதைகளை கழிப்பதற்கு நல்ல ஒரு கழிவறை வசதிகள் எந்த இடத்துலையுமே கிடையாது. ஆகையினால் அந்த வனத்துறையினருடைய மூத்த அதிகாரிகள், அரசியல்வாதிகள்கிட்ட நாங்கள் எவ்வளவோ முறையிட்டோம், எங்களுக்கு ஒரு சரியான பதில் இல்லை. அதனால் இந்த நாளையிலிருந்து நாங்கள் இவர்கள் அந்த செக் போஸ்ட்டை அந்த இடத்துலேருந்து அகற்றும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை எங்களை முழு சங்கம் கொடைக்கானலில் இருக்க அனைத்து வாகன ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் சார்பாக நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை நாங்கள் தொடரப் போகிறோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆகையினாலே எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து தரும்படி எங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் என்ன இந்த வண்டிகள் நிற்கிறதுனால நாங்கள் வாடகைக்கு வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் நாங்கள் வாங்குகிறோம். ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் எங்களால் ஒன்றும் வாங்க முடியாது. அதில் வாங்கி டீசல் போட்டு அதில் வண்டியோட மெயின்டெனன்ஸு, டீசல் வேஸ்ட்டு, இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு டிராஃபிக்கில் வண்டி நிற்கிது அப்படின்னா அதுக்குண்டான டீசல் செலவெல்லாம் நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ நேரம் ஆகும். 2 மணி நேரம் வெறும் வண்டி ஓடிக்கிட்டே நிற்கிதுன்னா ஆகும். அதில் கிளச்சை போட்டு மிதிச்சிட்டே இருக்கணும், பிரேக்கை மிதிச்சிக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு இருக்குது. அதையும் தாண்டி நாங்கள் தொடர்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கிறதுனால ஹீட் அதிகமாக எங்களுக்கும் மூலவியாதிகள் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கிறதுனால எங்களாலையும் அதை சரிப்படுத்திக்க முடியல. எங்களால் எங்களுடைய வாழ்வாதாரத்தையே மேம்படுத்திக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் எங்களுக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு நாங்கள் மருத்துவம் பார்த்துக்கொள்வதற்கு எங்களிடத்தில் போதுமான நிதியும் இல்லை. கொடைக்கானலில் மொத்தமாக வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாத நிலவரத்தை இந்த வனத்துறையில் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அதிலிருந்து எங்களுக்கு முக்கியமாக ஒரு மிகப்பெரிய விடுதலை வேணும். 2வது, இந்த வனத்துறை இப்பொழுது வாங்கி கொண்டிருக்கிற இந்த கட்டண விதிமுறைகளை மாற்றி, இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா பில்லராக்கில், குணாக்கேவில், சூசைட் பாயிண்டில் அங்கங்கே டிக்கெட் கவுண்டர்களை வச்சு ₹10 ₹15 அது மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போயும் அதே மாதிரி பழையபடிக்கு அதே சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா இந்த டிராஃபிக் பிரச்சனையிலேருந்து ஒரு பெரிய விடுதலை எங்களுக்கு கிடச்சிரும். நாங்களும் சந்தோஷமாக இருப்போம். இந்த மே மாதம் வரக்கூடிய சுற்றுலா ஜனங்களும் சந்தோஷமாக கொடைக்கானலை பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு அவங்களும் நிம்மதியாக போகிறதுக்கு ஒரு பெரிய உறுதியாக இருக்கும், ஒரு பெரிய உதவியாகவும் இருக்கும். அதிகாரிகள் சம்மந்தமாக மனு கொடுத்துருக்கீங்க? நிறைய கொடுத்துருக்குறோம். இப்போ கூட ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய தலைமை சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர்கள்லாம் 3 பேர் சேர்ந்து கலெக்டரை பார்த்துருக்குறாங்க, எஸ்பிஐயாவை போய் பார்த்துருக்குறாங்க, நிறைய அரசு அதிகாரிகளை போய் பார்த்துருக்காங்க, அரசு உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லாவரையுமே போய் பார்த்துட்டாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லை. எல்லாருக்குமே நிறைய உதவிகள் செய்கிறாங்க. காரணம் என்னென்னா, ரோட்டில் சுற்றி தீர நாய்க்கு கூட ப்ளூ கிராஸ்ன்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு இருக்குது, சரிங்களா? ஆனால் அதையும் தாண்டி இந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது, எங்களுக்குன்னு எந்த ஒரு உதவியும் கிடையாது, எங்களுக்குன்னு எந்த ஒரு நன்மையும் யாரும் எதுவும் செய்கிறதும் கிடையாது. ஆகையினால் எங்களுக்கு நன்மையெல்லாம் ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை வச்சு நாங்கள்